அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இந்த மூட்டு வலிகள் குறித்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இது 5வது பாகம். இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த மூட்டு வலிகளை குறைக்கக்கூடிய, மூட்டுகளில் லூப்ரிகேஷனை அதிகப்படுத்தக்கூடிய, அந்த தேய்ந்து போன கார்டிலேஜை மீண்டும் வளர வைக்கக்கூடிய அரோமேட்டிக் ஆயில்ஸ் என்னென்ன. அரோமேட்டிக் ஆயில் அப்படின்னா வாசனை உள்ள நறுமண ஆயில்ஸ், நேச்சுரல் ஆயில்ஸ். பூக்களிலிருந்து இல்லை வேர்களிலிருந்து இல்லை பட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிற ஆயில், எசென்ஷியல் ஆயில்னு இதை சொல்லுவாங்க. எந்தெந்த ஆயில் இதுக்கு உதவி செய்யும், என்ன வகையில் அது வேலை செய்யும், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது உங்களை இந்த அரோமேட்டிக் ஆயில்ஸ் வெரி எஃபெக்டிவ், வெரி பவர்ஃபுல். அது நீங்கள் ஒரு பிளெண்டர் ரெடி பண்ணி, இல்லை நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை வேணால் நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தலாம். ஸோ எந்தெந்த ஆயில் என்னென்ன பண்ணுங்கிறத இன்றைக்கி முதல்ல சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இது ஸ்டெப் 10, அரோமோதெரபி ஃபார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். பெஸ்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ், இந்த அரோமேட்டிக் ஆயில்ஸில் பெஸ்ட் ஆயில்ஸ் ஃபார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஒரு 6. 1 ஜிஞ்சர் எசென்ஷியல் ஆயில், 2வது யூக்கலிப்டஸ், 3வது லாவெண்டர், 4வது ரோஸ்மேரி, 5வது மார்ஜோரம், கடைசியாக பெப்பர்மெண்ட். இந்த 6 ஆயில்ஸ் இதுதான் முக்கியமான அரோமேட்டிக் ஆயில்ஸ் ஃபார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இந்த ஜிஞ்சர் எசென்ஷியல் ஆயில், இந்த ஜிஞ்சர் நம்முடைய இஞ்சியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எசென்ஷியல் ஆயில். அப்போ இஞ்சியோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த மருத்துவ குணங்கள் எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள சில கெமிக்கல்ஸ், அதில் இருக்கக்கூடிய சில வேதியியல் பொருட்கள் தான் அந்த எஃபெக்ட் தருது. அதை கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இந்த எசென்ஷியல் ஆயிலில் நம்ம கொண்டு வரோம். இஞ்சியை நல்லா பாயில் பண்ணி, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆவி அதை கண்டென்ஸ் பண்ணி, அதுலேருந்து ஆயிலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறது தான் இந்த ப்ராசஸ். இந்த ஜிஞ்சர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பெயின். முக்கியமான விஷயம், ஜிஞ்சருக்கு வலியை குறைக்கும் தன்மை உண்டு. இட் என்ஹான்சஸ் மொபிலிட்டி, நடப்பது ஈஸியாகும். ஜிஞ்சர் ஆயில் அப்ளை பண்ண நடப்பது ஈஸியாகும். ஆனால் இந்த எந்த எசென்ஷியல் ஆயிலையும் டைரெக்டாக தோல் மேலே அப்ளை பண்ண முடியாது. தே ஆர் வெரி பவர்ஃபுல். அதை நம்ம ஒரு கேரியர் ஆயிலில் டைல்யூட் பண்ணணும். அது மேக்ஸிமம் 2 to 3% தான் இருக்கணும். அதுக்கு மேலே இந்த ஆயில் அந்த பிளெண்டில் இருக்கக்கூடாது. ஒரு கேரியர் ஆயிலில் அதை பிளெண்ட் பண்ணி நம்ம மசாஜ் ஆயில் ரெடி பண்ணி அது பண்ணணும். ரெடிமேடாக நம்ம ஹாஸ்பிட்டலில் அது அவைலபிளாக இருக்குது. ஒரு காம்பினேஷன் போட்டு வச்சுருக்கோம், பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். அதை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஜிஞ்சர் ஆயில் ரிலீஸ் பெயின் அண்ட் என்ஹான்சஸ் மொபிலிட்டி, வலியை குறைக்கும், அந்த ஜாயிண்டோட மொபிலிட்டியை அதிகப்படுத்தும். ஜிஞ்சிபெயின், அதில் இருக்கிற முக்கியமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு வேதியியல் பொருள், அது ஜிஞ்சிபெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பனண்ட் ஃபவுண்ட் இன் தி ஜிஞ்சர் எசென்ஷியல் ஆயில். இது என்ன பண்ணுன்னா, இட் ரெடியூசஸ் ஸ்வெல்லிங், வீக்கத்தை குறைக்கும், இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும், டிஸ்கம்ஃபர்ட் அந்த பெயினை குறைக்கும், மசிலில் இருக்கிற இல்லை அந்த ஜாயிண்டில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் அதை கம்மி பண்ணும். ஸோ மூட்டு மொபிலிட்டி ஈஸியாகும், முக்கியமாக பெயின் குறையும், மொபிலிட்டியை அதிகப்படுத்தும். 2வது ஆயில் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ். இந்த யூக்கலிப்டஸ் இலைகளிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆயில். இட் ரிலீஸ் ஜாயிண்ட் அண்ட் மஸ்குலர் பெயின். இது எல்லா விதமான மூட்டு வலிகளையும் குறைக்கும், தசை வலிகளையும் குறைக்கும். இது ஹஸ் அ சூத்திங் அண்ட் கூலிங் எஃபெக்ட். இது ஒரு குளிர்ச்சியான தன்மையை கொண்ட ஒரு ஆயில். அப்போ இதை தடவை அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சி வரும், வலி குறையும். It has an anti-inflammatory, antispasmodic.
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா வீக்கத்தை குறைக்கிறது. ஆன்டி ஸ்பாஸ்மாட்டிக்னா இப்போ ஒரு வயிற்று வலி, அது என்ன பண்ணும், ஸ்பாசம், குடல் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த ஆயில் தடவும் போது அந்த ஸ்பாசம் ரிலீவ் ஆகுது, ஆன்டி ஸ்பாஸ்மாட்டிக். இதே மாதிரி நம்ம எல்லா மசில்ஸ்லையும் ஸ்பாசம் வரும். ஸ்பாசம்னா இழுத்து பிடிச்சிக்கிறது, விரைப்புத்தன்மை. அப்போ இந்த ஆயிலை தடவை இட் ஹாஸ் அ சூத்திங் எஃபெக்ட். அந்த ஸ்பாஸ்டிக் மசில்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இதோட கூலிங் எஃபெக்ட்னால வீக்கம் குறையும், மசிலோட ஸ்டிஃப்னஸ் குறையும். அண்ட் இட் இஸ் அ பொட்டன்ட் அனால்ஜெசிக் எஃபெக்ட். அனால்ஜெசிக்னா வலியை குறைக்கும் தன்மை. எப்படி ஒரு டைக்ளோஃபெனாக்கோ இல்லை அசிக்ளோஃபெனாக், ப்ரூஃபன் இந்த மாத்திரைலாம் போடும்போது வலி குறையுதோ, ஆனால் அதில் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும். இதில் வந்து அந்த சைடு எஃபெக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம உள்ளே சாப்பிடல, வெளியே தடவணும். இது தோல் வழியாக உள்ளே போய் இந்த ஆயில்ஸை அதோட வேலையை செய்யும். ஸோ இது வந்து பெயின் ரிலீவிங், வலியை குறைக்கும். ஸ்பாசம், அந்த இழுத்து பிடிச்சிக்கிற அந்த இதை விரைப்பை குறைக்கும். சூத்தனிங் எஃபெக்ட் உண்டு, வீக்கத்தை குறைக்கும். இட் ஆல்சோ லோயர்ஸ் மென்டல் அண்ட் மஸ்குலர் டென்ஷன். இந்த வலியினால நிறைய பேருக்கு மென்டல் டென்ஷன் இருக்கும். நடக்க முடியல, ஒழுங்காக நடக்க முடியல, நடக்கிறது சிரமம் இருக்குது, படி ஏறுறதுல சிரமம் இருக்குது, ஒரு சேர்லேருந்து எழும்ப முடியல, காலில் சம்பளம் போட்டு உட்காந்து தரையில் உட்கார முடியல, தரையில் உட்காந்து எழும்ப முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது இட் ஆட்டோமேட்டிக்லி லீட்ஸ் டு மென்டல் டென்ஷன். ஒரு டிப்ரெஷனே வந்துடும். அதை கூட இது குறைக்கும். இந்த ஆயில் வந்து இட் ரிலீஸ் டென்ஷன் இன் யுவர் மசில்ஸ் அண்ட் டென்ஷன் இன் யுவர் மைண்ட். மூணாவது ஆயில் லாவெண்டர் ஆயில். லாவெண்டர் பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் லாவெண்டர் ஆயில். இதுவும் வீக்கத்தை குறைக்கும். அது எஸ்பெஷலி ஜாயின்ஸை சுற்றி உள்ள வீக்கத்தை குறைக்கும். It has an anti-inflammatory effect. It also has the ability to relieve tension and anxiety. இதுவும் மென்டல் டென்ஷனை குறைக்கும், ஆங்ஸைட்டியை குறைக்கும். அருமையான ஒரு ஆயில். தோலுக்கும் இது நல்ல ஒரு ஆயில். லாவெண்டர் தோலில் உள்ள வறட்சி தன்மையை குறைக்கும், தோலை பளபளப்பாக்கும், தோலில் உள்ள பிரச்சனைகளையும் இது சால்வ் பண்ணும். அடுத்ததாக ரோஸ்மேரி ஆயில். இந்த ரோஸ்மேரிங்கிற அந்த இதில் இருந்து, அது ஒரு ஹெர்ப். அது நம்ம புதினா, கொத்தமல்லி இலை அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ரோஸ்மேரி இஸ் யூஸ்ட் அஸ் அ ஸ்பைஸ். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரோஸ்மேரியை ஒரு ஸ்பைஸாக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சுவையூட்டி. இதே ரோஸ்மேரி இந்த இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் ரோஸ்மேரி ஆயில். இட் கண்டைன்ஸ் பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது, பெயின் ரிலீவிங் தன்மை உண்டு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உண்டு. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் அனால்ஜெசிக். ஒரு அருமையான ஆயில் ஃபார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ரோஸ்மேரி. அடுத்து மார்ஜோரம். இந்த மார்ஜோரமும் அதுவும் இலையிலேருந்து எடுக்கிறது தான். இந்த மார்ஜோரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பெயினை ரிலீவ் பண்ணும். ஆன்டி மைக்ரோபியல், பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்கிருமிகளை கொல்லும் தன்மை மார்ஜோரத்துக்கு உண்டு. இப்போ சிலருக்கு முட்டியில் இன்ஃபெக்ஷன் கூட வரும், அதுவும் வீக்கத்தை உண்டு பண்ணும், வலியை உண்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் மார்ஜோரம் அதை சரி பண்ணும், வலியை குறைக்கும், ஆன்டிஸ்பாஸ்மாட்டிக் எஃபெக்டும் உண்டு. இட் நாட் ஓன்லி ரிலீஸ் பெயின் பட் ஆல்சோ ரிலாக்ஸஸ் யுவர் மசில்ஸ். உங்களுடைய தசைகளை ரிலாக்ஸ் பண்ணும், தளர்வடைய செய்யும். அண்ட் அலவ்ஸ் யூ டு ஸ்லீப் பெட்டர். ஒரு அருமையான தூக்கத்தை தரும். லாவெண்டர் ஆயிலுக்கு அந்த தன்மை உண்டு. லாவெண்டரும் அந்த வாசனையிலும் நல்ல தூக்கம் வரும், மார்ஜோரத்திலையும் தூக்கம் நல்லா இருக்கும். ஸோ வலியினால் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த 2 ஆயிலும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக பெப்பர்மெண்ட் ஆயில். பெப்பர்மெண்ட் நம்ம நிறைய உணவுகளில் யூஸ் பண்ணுறோம், சூயிங்கம்மில் யூஸ் பண்ணுறாங்க, சாக்லேட்ஸில் யூஸ் பண்ணுறோம், சோப்பில் கூட யூஸ் பண்ணுறோம் பெப்பர்மெண்ட். ஸோ இந்த பெப்பர்மெண்ட் வந்து மின்ட், புதினா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா மென்தால். இந்த மென்தாலோட தன்மை வந்து கூலிங் எஃபெக்ட். இப்போ வேர்க்குருக்கான பவுடர்லேயும் இதை சேர்க்குறாங்க, மென்தால் ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில் சேர்ப்பாங்க, சோப்புலையும் சேர்க்குறாங்க. ஸோ மென்தால் அண்ட் பெப்பர்மெண்ட் இஸ் அ கூலிங் ஏஜென்ட். இந்த கூலிங் தன்மையினால இது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டை குறைக்கும், டென்ஷனை குறைக்கும், வலியை குறைக்கும்.
டாபிக்கலி யூஸிங் பெப்பர்மெண்ட், லோக்கலாக அந்த பெப்பர்மெண்ட் ஆயில் பிளெண்டை நம்ம தடவும் போது இட் குவிக்லி ரிலீஸ் ஜாயிண்ட் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் இன்ஃப்ளமேஷன். வலியை குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும். உங்களுக்கு ஒரு வலி நிவாரணியாக இது யூஸ் ஆகும். ஸோ இந்த 6 ஆயிலுமே அருமையான ஆயில்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக யூஸ் பண்ணலாம், 3 விதமாக கூட யூஸ் பண்ணலாம். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். முக்கியமான 2 விஷயம். ஒன்று, எசென்ஷியல் ஆயில் மசாஜ். இந்த ஆயில்களை ஒரு பிளெண்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா போட்டு கரெக்டான கான்சன்ட்ரேஷன் அதை விட்டு ஒரு கேரியர் ஆயில் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு மசாஜ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மசாஜ் ஆயிலை முதல்ல நம்ம சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்னோம் இல்லையா, இந்த முட்டியில் இந்த ஆயிலை தடவி இதை நீன்னு வச்சுக்கோங்க. ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணணும், ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். 2வது பாத் சால்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். எசென்ஷியல் ஆயில் மசாஜ், இது கான்சன்ட்ரேஷன் பார்த்தா 20 drops ஆஃப் ஆயில் இன் 30 ml ஆஃப் கேரியர் ஆயில். கேரியர் ஆயிலில் 30 ml-க்கு 20 drops, அது 1 ml. 30 ml-க்கு 1 ml. அப்படி பார்த்தீங்கன்னா 100 ml-க்கு கிட்டத்தட்ட 3 ml வரும். 3% கான்சன்ட்ரேஷன். 3% கான்சன்ட்ரேஷன் மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3% கான்சன்ட்ரேஷனில் ஒரு ஆயில் பிளெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ளை திஸ் ஆயில் ஓவர் தி நீ ஜாயின் அண்ட் மசாஜ் வெல் இன் சர்க்குலர் ஃபேஷன். இப்படி நல்ல சர்க்குலராக நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். இந்த ஆயில் என்ன பண்ணும், ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே உள்ள நீ ஜாயிண்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். இந்த ஆயிலில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் உள்ளே போய் பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போய் அப்சர்வ் ஆகிடும். ஆஃப்டர் 1 hour, ஒரு மணி நேரம் கழித்து கிவ் ஹாட் வாட்டர் ஃபார்முலேஷன் ஃபார் 2 to 5 minutes. சுடு தண்ணி வச்சு தவளை முக்கி புழிஞ்சு ஒத்தரம் கொடுக்கணும். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் ஒத்தரம் கொடுக்கணும். இதில் நீங்கள் ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணாலும் வலி குறையும். இல்லை ஹாட் அண்ட் கோல்டு கம்ப்ரஸ் மாற்றியும் பண்ணலாம். ஹாட் வாட்டர் ஒரு 30 seconds, அப்புறம் ஐஸ் வாட்டர் ஒரு 30 seconds. இப்படி மாற்றியும் பண்ணலாம். 2மே எஃபெக்டிவ் தான். ஆனால் அப்படி மாற்றி பண்ணுறது ஒரு 2 டப் வச்சுக்கணும், 2 டவல் வச்சுக்கணும். கொஞ்சம் பாதசம், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீ ஹாட் வாட்டர் பண்ணுங்க. யூ கேன் ரீஅப்ளை தி ஆயில் எவ்ரி 6 hours பர் பெயின் ரிலீஃப். இது வழக்கமாக ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணால் போதும், காலையிலையும் நைட்டும். வலி அதிகமாக உள்ளவங்க, வீக்கம் அதிகமாக உள்ளவங்க ஒரு நாளைக்கு 4 தடவை வரைக்கும் பண்ணலாம். 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். அடுத்தது பாத் சால்ட். இந்த பாத் சால்ட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் இருக்கும். எப்சம் சால்ட்னா மெக்னீஷியம் சல்ஃபேட், பேக்கிங் பவுடர் இருக்கும், ஹிமாலயன் பாத் சால்ட் இருக்கும். இந்த 3ஓட இந்த எசென்ஷியல் ஆயில்ஸையும் சேர்க்கணும். சேர்த்து ஒரு பாத் சால்ட் பிளெண்டை உண்டு பண்ணி வச்சுட்டு டேக் ஹாட் வாட்டர் இன் ஃபுட் பாத் பேசின். ஒரு அகலமான ஒரு பேசின் எடுத்துக்கோங்க. 2 காலும் உள்ள வச்சு தண்ணி விட்டு அதை முங்குற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பேசின் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாத் சால்ட்டை அந்த தண்ணியில் அதில் ஹாட் வாட்டர் எடுத்து அதில் இந்த பாத் சால்ட்டை போட்டு நல்லா கரைச்சிக்கணும். மிக்ஸ் 5 grams ஆஃப் பெயின் ரிலீவிங் பாத் சால்ட் இன் தி வாட்டர். இந்த பெயின் ரிலீவிங் பாத் சால்ட்டு எங்களுடைய மருத்துவமனையில் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு கிட்டாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை நான் லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். மிக்ஸ் 5 grams ஆஃப் பெயின் ரிலீவிங் பாத் சால்ட் இன் தி வாட்டர். இம்மர்ஸ் யுவர் ஃபீட், 2 காலையும் அதில் முங்க வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் ஃபார் 5 to 10 minutes. டூ திஸ் பிஃபோர் ரிட்டையரிங் டு பெட். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு படுத்திங்கன்னா அந்த பாத் சால்ட்டில் இருக்கிற சால்ட்டும் வேலை செய்யும், அதில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸும் வேலை செய்யும். யூ வில் ஹேவ் எ பெயின் ரிலீஃப் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஒரு அருமையான தூக்கம் வரும், வலி குறையும். இது தொடர்ந்து பண்ணலாம். இந்த 2 வகை. 3வது இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா இன்ஹேலரில் இந்த ஆயில்ஸை மிக்ஸ் பண்ணி இன்ஹேலரில் போட்டு மூந்து பார்க்கலாம். அந்த வாசனையும் வேலை செய்யும். ஸோ அரோமா தெரப்பி 3 வகையில் வேலை செய்யுது. ஒன்று அதோடைய வாசனை.
நல்ல மோந்து பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யும். லோக்கலாக அப்ளை பண்ணும்போது அது உள்ளே பெனிட்ரேட் ஆகி அங்கேயும் வேலை செய்யும். பாத் சால்ட்டாகவும் வேலை செய்யும். ஸோ இந்த அரோமா தெரப்பி கிவ்ஸ் அ வெரி குட் ரிலீஃப் இன் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். அதுக்கான 6 எசென்ஷியல் ஆயில்ஸ் பற்றி சொன்னோம், அரோமேட்டிக் ஆயில்ஸ் பற்றி. அது ஒரு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அ வெரி குட் ரிலீஃப் இன் பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன். வலி குறையும், வீக்கம் குறையும். அப்போ இதுதான் ஹோலிஸ்டிக் அப்ரோச், முழுமையான சிகிச்சை. வெறுமனே பெயின் கில்லர்ஸை மட்டும் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்? அந்த நேரத்துக்கு வலி குறையும், திருப்பதும் வலி வரத்தான் போகுது, திருப்பி வீக்கம் வரத்தான் போகுது. ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் அது இல்லை, நம்மளுடைய எய்ம் அது இல்லை. நம்மளுடைய எய்ம் என்ன? ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப், ஒரு க்யூர். அந்த க்யூருக்கான வழிமுறைகள் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டே வரேன். அப்போ எந்த ஒரு தனி முதிரையினாலையும் மூட்டு வலியை சரி பண்ண முடியாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நாள்பட்ட நோய், அங்கே டேமேஜ் ஆகிப்போச்சு. இப்போ முதல்ல இந்த வலியை குறைக்கணும், வீக்கத்தை குறைக்கணும், அடுத்தது திருப்பி அதை வளர வைக்கணும். சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரீஷனை அதிகப்படுத்தணும், தேஞ்சு போன கார்ட்லேஜை திருப்பி வளர வைக்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஒரு மெத்தடில் மட்டும் இல்லை, இதில் நிறைய மெத்தட்ஸ் நமக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும். அப்போ பொறுமையாக அந்த எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் உங்களுக்கு வரும், ஒரு பெர்மனன்ட் க்யூரை நம்ம கொண்டு வர முடியும். அடுத்த வீடியோவில் சாண்டிங் தெரப்பி, மந்திரா சாண்டிங் வழியாக மூட்டு எலும்புகளை வளர வைக்கிறது. தந்திர யோகத்தில் அதுக்கும் வழிமுறை இருக்குது. இந்த சாண்டிங் தெரப்பி பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜேபி. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் தரேன். ஏதாவது புரியாமல் இருந்தால் அதையும் நீங்கள் கேட்கலாம், அதில் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் உங்களுக்கு பதில் தரேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.